ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். இதனுடைய செலவு வந்து ஒரு 5 ரூபா கூட வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதை நான் எப்படி பண்ணேன், எந்த ஷீட்டை வாங்கி பண்ணேன் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டு புக்கு போகிற லேமினேஷன் ஷீட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஷீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது வந்து ரோலாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். இந்த ரோலை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லேப்டாப் கூட நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணி இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கம்பல்சரிலாம் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு நல்லா தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் பேக் சைடு வந்து நான் டேப் வந்து செல்லோ டேப் வந்து நான் அடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது காற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டே இருக்கும். அதனால் வந்து ஜஸ்ட்டு செல்லோ டேப் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் ஏர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ஆகணும். இதுக்குள்ளே ஏர் வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஏன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது மேபி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அது ஹீட் ஆகுதோ ஆகலையோ, பட் ஏர் போகிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கொடுத்துட்டேன். இந்த சைடு டேப் வந்து பார்த்திங்கன்னா போடல. இந்த ஷீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து டபுள் லேயராக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர், பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர். இந்த 2 கவரும் சேர்ந்து நமக்கு ஒரே கவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தெரியும். நீங்கள் அதை ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 கவராக வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுதான் வேறு எதுவும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா கவரை வந்து அப்படியே அழகாக வச்சுட்டு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதை வந்து தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன். நான் எதில் பண்ணேன்னு கேட்டிங்க அப்படின்னா சாரீ ஸ்ட்ரிப் பண்ணுவாங்க, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வத்தி குச்சி கூட வந்து பார்த்திங்கன்னா காமிக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த சைடு கவர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் இந்த அளவு வச்சு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா லென்த் வச்சுக்கோங்க. ஒரு 1 இன்ச்னா இவ்வளோ தூரம், இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துட்டு இந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் வத்தி குச்சி காமிச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹீட் அதாவது நீங்கள் வந்து லைட்ரு காமிச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதாவது உங்களுக்கு பண்ணணும்னு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாப்லர் பின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ இது பண்ணுறது வச்சு தான் அந்த ஸ்ட்ரிப் பண்ணுறது வச்சு அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி அழுத்தி விட்டேன், பிடிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணுறது தான் லேப்டாப்புக்கு. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிச்சின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ பேக் சைடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அது யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது தான். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டஸ்ட்டு ஏகப்பட்ட டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கனாலே தெரியும். இந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்மூத்தான கிளாத்தை வச்சு லைட்டாக இப்படி துடைச்சிட்டாலே போதும். நீங்கள் கையில் கூட வந்து துடைக்கலாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கையில் அழுத்தி துடைச்சிங்கன்னா உள்ளே ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக ஒரு டஸ்ட்டு அப்படியே நீங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா துடைச்சிக்கலாம். மோஸ்ட்லி கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதால் அதை யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் தண்ணி இனி ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லா ட்ராப்பும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஆனால் இந்த எட்ஜோட டிஸ்பிளே முடியுது. நீங்கள் கவர் இதோட போட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்தே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இன்னும் சேஃப்டியாக இருக்கும். இதோட இன்னும் நல்லா சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து உண்மையிலே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸ்க்ரீனு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 150-200 வந்து பார்த்திங்கன்னா போகும். ஜஸ்ட்டு ரோல் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 5 லேப்டாப்புக்கு மேலே அசால்ட்டாக போடலாம். நான் வந்து அது இன்னும் செக் பண்ணி பார்க்கல எவ்வளோ லென்த் இருக்குது, எத்தனை லேப்டாப் போடலாம் அப்படின்னால பிஸ்னஸாக பண்ண போகிறேன். அதை பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் ஷீட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ப்ளூ கலரில் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் வாங்கினது 50 ரூபா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். இதை பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, ஓகே பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ் கூட கிடையாது அப்படின்னு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஓகே தானா, இல்லை இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குதா, இல்லை இதில் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிலாம் காமிக்க முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய அதாவது வியூஸ் வந்து அதிகமாக போய்ட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த கவரை தூக்கி போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் ஷீட்டை காமிச்சு அப்படியே கட் பண்ணி அந்த சாரீ ஸ்ட்ரிப் பண்ணதில் நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்ட்டு காமிச்சு அப்படியே ரியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரே வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.